அப்பனே முருகா, எப்படியோ உன் புண்ணியத்தில் இந்த வருஷம் நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே 3 கோடியை தாண்டுது. நீ எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்க. இருந்தாலும் அந்த மாரிமுத்தோட பிஸ்னஸ் மட்டும் அகல பாதாளத்தில் போகிறதுக்கு நீ தான் எனக்கு உதவணும், உறுதுணையாக இருக்கணும். இவனுக்கு முறியாரு புள்ளையார் யாருன்னே தெரியல. ஆனாலும் நாட்டில் நல்லவங்க இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இல்லைங்கய்யா. அவன் கிடக்குறான் தம்பி, உங்களுக்கு தான் வேணுமா? கேட்டதை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, கேட்காததை கொடுத்துறாதண்ணா. போன் என்ன சொன்னேன்? சூர்யா, இப்போ எங்கே இருக்கீங்க? அவுட்டரில் இருக்கேன் சார். அப்படியா, சந்தோஷம். ஷார்ப்பாக இன்னும் 20 மினிட்ஸில் ஆஃபீஸில் இருக்கீங்க. சரிங்க சார், வந்துடுறேன் சார். ஓகே. நீங்களாம் மனுஷனாங்க, யாரால 2 நிமிஷத்தில் வர முடியுமா? ஐயோ, பேசியே 5 நிமிஷம் போயிருச்சேன். போறேன். ஹலோ சார். ஸ்வேதா, ஆஃபீஸ் வந்தாச்சா? வந்துட்டேன் சார். விளக்கு ஏற்றி வச்சா? பண்ணியாச்சுங்க சார். ஒவ்வொரு சாமிக்கும் 2 பூ வச்சாச்சா? வச்சுட்டேன் சார். சரிம்மா சரிம்மா. சூர்யாவை ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கேன். அவர் ஷார்ப்பாக 9:30க்கு ஆஃபீஸ்க்கு இருக்கணும். அவர் கரெக்டாக எத்தனை மணிக்கு வராருன்னு பார்த்து சொல்லுமா. நான் 5 நிமிஷத்தில் ஆஃபீஸில் இருக்கேன். ஹலோ சார். வந்துட்டாரு சார். நானும் வந்துட்டேம்மா. சூர்யா, கேஸ் விஷயமா ஒரு டவுட் இருக்கு. வயசாகுது இல்லை, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுது. சார் சொல்லுங்கள் சார். ஆப்சன்ட் பெட்டிஷன் என்ன கொஞ்சம் சொல்கிறீங்களா? சார், கிளைண்ட் கோர்ட் ஹியரிங்க்கு ஆஜராக முடியலைன்னா, ஒரு வேளை வர முடியலைன்னா முன்கூட்டியே சொல்லிடுவார். நாம் வந்து கோர்ட்டில் ஆப்சன்ட் பெட்டிஷன் போட்டுருவோம். இட் இஸ் டு ரெக்வஸ்ட் த கோர்ட்ஸ் பெர்மிஷன் டு பி ஆப்சன்ட் சார். இவ்வளோ வக்கனையே வாய்க்கிலேயே பேச தெரிஞ்ச உனக்கு ரவி கேஸில் ஏன் ஆப்சன்ட் பெட்டிஷன் போடலை? ஆப்சன்ட் பெட்டிஷன் போடுறதுக்கெல்லாம் ஆவரணுமா? சார், இதெல்லாம் பேசிக்ஸ். ஒரு ஃப்ரெஷர் கூட இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டான். 6 வருஷமாக என் ஆஃபீஸில் இருந்தேன்னு சொல்லாதீங்க, அது எனக்கு தான் அசிங்கம். சார், ஆப்ஷன் பெட்டிஷன் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் சார் கேட்டு வாங்கினேன். சாரி சார், என் தப்பு தான். நான் சாரு கொடுத்த வேலை. சாரு எனக்கு அசிஸ்டண்ட்டு, நீங்கள் சாருக்கு அசிஸ்டண்ட்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். புல்ஷிட். ஏதோ டயத்துக்கு திரு ஆப்ஷன் பெட்டிஷன் போட்டான், இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக போயிருக்கும். தேங்க்ஸ் திரு. சார் ஏன் சார்? திரு 6 வருஷமாக ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு பேசிக்ஸ் கூட கற்றுக்கல. ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது திரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க. ஜி, உங்களெல்லாம் பார்த்துட்டுமா சமையல் போகிறாரு? உள்ள டேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒழுங்கா போயிடு. ஓச்சுக்காரி தேவி. அப்புறம் எப்போலேருந்து கிளாஸ் வர போகிறீங்க? ஏய், என்ன கிளாஸா? அதான் சீனியர் சொல்லிட்டு போகிறார, உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க சொல்லி. மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறா. நான் இப்போ ஒரு கொலை பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் நீயே எடுத்து வாத. விட்றா, அவனே ஃப்ராட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஏய், என்ன சொல்கிறான் தம்பி? சீனியர்கிட்ட ஜாயின் பண்ணுறப்ப 6 அரியர், ஆல் கிளியர்னு போய் சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கான். ரெஸ்யூமில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் இருந்துச்சு, மார்க் ஷீட் இல்லை. இப்போயாச்சும் அதை கொண்டு போய் வச்சிட்டியா இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்கா பேப்பர்? மச்சான், என்ன மச்சான் சொல்கிற?
உனக்கு பேப்பர் எதுவும் பெண்டிங் இருந்துச்சுன்னா என்கிட்ட வா, டியூஷன் எடுக்கிறேன். ஐம் யூனிவர்சிட்டி டாப்பர், கோல்ட் மெடலிஸ்ட். ஹலோ சார், திரு ஆஃபீஸில் இருக்கேன். ஆமாங்க சார். ஜூனியர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். சரிங்க சார். நான் ஒரு ஒர்க் விஷயமா வெளியே வந்திருக்கேன். சரிங்க சார். அந்த 2 பேரும் இன்டர்வியூக்கு வருவாங்க. நீங்கள் இன்டர்வியூ பண்ணி அதில் யார் பர்ஃபெக்ட்னு செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி சார். இந்த ஆள் வேற. சார் என்ன சார் சொன்னார் சார்? ஏதோ ஒரு சில்லறை வேலை, அதுதான் 2 சில்லறைங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. மட்டுமா? இவன் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்க முடியாது. தலை வேற யாரா செய்யறது? நானா? எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். இருக்கும் மாதிரி தான். உங்கள் பேர்? மகேஷ் சார், மகேஷ் குமார். ஜஸ்ட் பாஸ் அவுட். ஆமாம், நீங்கள் எதுக்கு லாயர் எடுத்தீங்க? சார், லாயர் ஆகி சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறேன் சார். சோசியல் சர்வீஸா? பாஸ் அவுட்னு சொன்னீங்களே. ஆமாம், உங்கள் 12th மார்க் எத்தனை? சார், 12th 1994 சார். ஸ்டேட் செகண்ட், காலேஜ் யூனிவர்சிட்டி டாப்பர் சார். ஸ்டேட் ரேங்க் வாங்கும்போது கொடுத்த அதே ஸ்பீச்சு. லா பற்றி உங்களுக்கு இடம் தெரியும், சொல் சார். லா 2 வகைப்படும் சார். சிவில் லா, கிரிமினல் லா. சிவில் லாவில் மொத்தம் 6 புக்ஸ் இருக்குது சார். தம்பி அந்த புக்கை 3ங்க. ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? சார், மொத்தம் 232 சீனியர்ஸ் இருக்காங்க சார். இங்கே செலக்ட் ஆகுனா 236 ஆஃபீஸ்லேயும் ரெஸ்யூமே போடுவேன். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகி 2 வருஷத்துல என் பர்ஃபார்மன்ஸை காட்டி எனக்குவே தனியாக ஒரு கேஸ் கேட்பேன். அந்த கேஸ் மூலிமா எனக்கு 4 கேஸ் வரும். அதையே 40 கேஸாக மாற்றுவேன். அப்படியே பேரலாக ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதி ராஜஸ்தானில் 21 வயசில் இண்டஸ்ட்ரி ஜட்ஜ் ஆன மாதிரி நானும் ஆயிடுவேன் சார். அப்போ நான் செலக்ட் ஆகிடலாம் சார். ஆஹா, இவன் வேலைக்கு வந்தானோ நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டுருவோம் போலியே. சரி, தட்டி விடுவோம். வெரி சாரி, நீங்கள் செலக்ட் ஆகலை. எஸ் கமிங். நாங்கள் சார். என்னம்மா ஒரே வெறுமையாக இருக்கு? அதுவா சார், அது என் வாழ்க்கை மாதிரி சார். வெறுமையாக தான் இருக்கும். நாங்கள் சார் என்னோட ரசிகன். என்னம்மா ஸ்கோர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு? அதுவா சார், இந்த சீசனில் யாருமே நல்லா விளையாடல சார். நான் மார்க்ஸை சொன்னம்மா. ஓ அதுவா சார், அப்பா அம்மா இருந்தும் நான் ஒரு அனாதை சார். எனக்கு நினச்ச அப்பா அம்மா கிடைக்கல சார். கிடைச்ச அப்பா அம்மா தான் கிடைச்சாங்க. நினச்ச ஸ்கூலுக்கு போக முடியாமல் கிடைச்ச ஸ்கூலுக்கு போய், நினச்ச சென்டரில் எக்ஸாம் எழுத முடியாமல் கிடைச்ச சென்டரில் எக்ஸாம் எழுதி, பாருங்க சார், நினச்ச பெண்ணில் கூட எழுத முடியாமல் கிடைச்ச பெண்ணில் எழுதி, நினச்ச மார்க்ஸ் வாங்க முடியாமல் கிடைச்ச மார்க்ஸ் வாங்கி, நினச்ச ஆஃபீஸ்க்கு வேலை தேடி போக முடியாமல் இப்போ கூட பாருங்க சார், இங்கே போய் வேலை தேடி வந்திருக்கேன். ரொம்ப சாரிம்மா, கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு புத்திசாலி என்றைக்குமே தப்பான முடிவு எடுக்க மாட்டான் சார். சரி சார், நான் வரேன். ஏம்மா இருமா. யூ ஆர் செலக்டட். உட்காந்துமா. வணக்கம் சார். இருக்கட்டும்மா. ஜூனியராக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு 1 மந்த்துக்கு ஒர்க் ஃப்ளோ பாருங்கள். கண்டிப்பாக சார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கேஸ் தனியாகவே எடுக்கலாம். எனக்கு டைம் கீப்பிங், பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக செஞ்சாலே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். நான் இல்லாதப்ப ஏதாவது டவுட்னா திருக்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த ஆஃபீஸில் 2 ஜூனியர்ஸ் இருக்காங்க, சூர்யா, லோகேஷ்னு. கற்றுக்கிறேங்கிற பேரில் அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே சார், நான் திரு சாரையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் கேபின் போய் உட்காருங்க. எதாவது ஒன்றா நான் கூப்பிட்றேன்.
ஓகே சார். என்னாச்சு? சீனியர் இவரை பத்தி பயங்கரமா சொல்றாரு. சொன்னாரா? ரொம்ப கேவலமா சொன்னாரு. உங்கள்கிட்டலாம் பேசவே வேணாம்னு சொன்னார். நீங்கலாம் லாக்கம். ஏய் விட்றா பார்த்துக்கலாம். ஹலோ சொல்லு சங்கரு. அண்ணே, சேலம் தாண்டி கட் ரோட்டில் உள்ளே வந்துட்டு இருந்தேனே, மெதுவாக தானே வந்தேன். ஏய், நீயே சொல்கிறா. இல்லைண்ணே, வேகமாக தான் வந்தேன். வரும்போது குறுக்கு ஒரு பாட்டி வந்தாங்க, அடி தூக்கிட்டேனே. பாட்டிக்கு ஏதாவது ஆச்சா? ஏதாவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கலண்ணே, ஆனால் அந்த பாட்டிக்கு தான் கை கால் உடஞ்சி வழியில் துடிச்சுன்னு இருக்குது. இப்போ என்னென்ன பண்ணுறது? நீ ஒன்று பண்ணு, வண்டியை ரிவர்ஸில் எடு, வண்டியை பாட்டி மேலே ஏற்று அடித்து கொண்டு போயிட்டே இரு. கேஸ் வந்தால் பார்த்துக்கலாம். சரியா? ம், சரிண்ணே. ஏய், இல்லை மனுஷனாடா, ஒரு உயிர்னு கூட பார்க்காம நீ பாட்டு கொல்ல சொல்கிறா. வந்தாலும் உன்னை நம்பிட்டு இருக்கான். பெட்டியகன் திரு வாங்க உட்காருங்க. சார் சொல்லுங்கள் சார். திரு, சேலம் கிட்ட யார்கிட்ட ஆக்சிடென்ட் கேஸ்க்காக ஒப்பீனியன் கொடுத்தீங்களா? ஆமாங்க சார். வெரி குட், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. பட் ஃபோன் பேசும்போது முன்ன பின்ன பார்த்து பேச மாட்டீங்களா? கண்ட நாயெல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டு வந்து என் காது வரையில சொல்லிட்டு போ. சாரி சார். இனிமேல் நார்மல் காலில் ஒப்பீனியன் கொடுக்காதீங்க, வாட்ஸ்அப் காலில் கொடுங்க. நம்ம ஆஃபீஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, பார்த்து செய்யுங்க. நான் ஆஃபீஸை திறந்து போட்டு எங்கே போயிருக்கானுங்க? யாரையும் காணா, அதை காண ஆள் இல்லை. பரவாயில்லையே, ஆள் இல்லாத ஆஃபீஸ் நல்லா தான் இருக்குது. சரி சரி, நம்ம வந்து வேலையை பார்ப்போம். அந்த பிஎஸ்சி எந்த செக்ஷனில் வரும்? ம், சொர்க்கண்டா அந்த சேரு. சூர்யா, சீக்கிரம் அப்படி ஒரு ஆஃபீஸை போடணும்டா. ஐயா, இது வக்கீல் ஆஃபீஸுங்களா? ஆமாம், நீங்கள் யார்? ஐயா, ஒரு கேஸ் விஷயமா வந்தது ஐயா. இந்த கேஸ் எடுத்து நடத்தின அவர் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வரணுமே. ஐயோ, நம்ம வேறு சீனியர் சேரில் உட்காந்துருக்கோம். பேசாமல் இப்போவே இந்த கேஸை முடிச்சு விட்ருவோம். ஐயா, ஐயா, ம், என்ன என்ன கேஸுங்கய்யா? உட்காருங்க. பரவாயில்லைங்க. ஐயா உட்காருங்க. எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குங்க ஐயா. எங்கள் யாரையுமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயா. யாருங்க சொன்னாங்க? ஊர் தலைவர் ஐயா. ஊர் தலைவர் தானே சொன்னார், ஜட்ஜு சொல்லலையே. ஐயா, நீங்கள் ஊரில் என்ன வேலை பார்க்குறீங்க? கவர்மெண்ட்டில் தண்ணி திறந்து வர்ற வேலை பார்க்குறேன் ஐயா. அவங்க உங்ககிட்ட தானே வாங்கி குடிக்கிறாங்க. ஐயா, இல்லைங்கய்யா, தண்ணியை சொன்னேன். எங்க ஐயா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ உங்களை கோயிலுக்குள்ளே விடலைங்கிறதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காப்பி, கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்கு ஒரு காப்பி, அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லைங்க, நீங்கள் கிளம்புங்க. யப்பா,
சேர் இன்னும் நகர்ந்துருக்கு, அச்ச இடத்துல இல்லையா? ஐயா ஐயா ப்ளீஸ் ஏதாவது. இல்லைங்க பரவாயில்ல. சூர்யா, ஆஃபீஸில் சிசிடிவி சரி பண்ணோம், அது என்னன்னு விசாரிங்க. வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், அப்புறம் எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சார். என்ன இழுக்கிறீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சார், நம்ம சென்மமூர்த்தி மர்டர் கேஸ் வேறு நம்ம லிமிட்டில் தான் வருது. அவனை அரெஸ்ட்டும் பண்ண முடியல. அவனை அரெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வெளில எடுத்துடுறீங்க. பத்தாவதுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேறு. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. என் ப்ரமோஷன் வேறு ஒன்றும் அப்படி நிற்குது சார். அவங்கள எது பண்ணுறதா இருந்தாலும் என் சர்க்கிள் வெளில கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள் சார். நான் சொன்னேன் எங்கேயா கேட்க போகிறான்? சார் அவன் எதாக இருந்தாலும் உங்கள் ஜூனியர் தானே சார், எனக்காண்டி பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரி, நான் அவன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். உங்க கிளம்பணும். சரிங்க சார், ரொம்ப நன்றி. பட்டுங்களா? வணக்கம் சார். ஆயா வா. சரியா, டீ சாப்பிட்றியா? டீயா சார்? கொடுங்க சார், குடிப்போம். அப்புறம் என்ன விஷயம் பார்க்க வந்திருக்க? ஏபி சார், முன்ஜாமீன். ஏன், என்ன பண்ண போற? அது ஒன்றும் இல்லை சார், கட்சி மீட்டிங்கில் தலைவருக்கு ஃபேவராக பேசும்போது எதிர்கட்சிக்காரங்களை விட்டு பச்சையாக கிழிச்சிட்டேன். வட்டம் மாவட்டம் மாநிலம்னு எல்லாரும் கொல்ல காண்டில் இருக்காங்க. நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்லையா சார்? ஏதாவது பண்ணும்ல. என்ன ஆளை தூக்கிட்டியா, தூக்க போறியா? அதெல்லாம் ஏங்க சார், இன்னும் 2 நாள் நீங்களே நியூஸில் பார்க்க போகிறீங்க. சரி, என்னவோ பண்ணு, பெயில் வாங்கிக்கலாம். இன்ஸ்பெக்டர் வந்தாயா, கதறிட்டான். நீ எதுனாலும் கொஞ்ச நாளைக்கு அவன் சர்க்கிள்குள்ளே பண்ணாத, நான் சொல்கிற வரைக்கும். சரிங்க சார். சரி, கிளம்பு. ஜி யார் அவன்? அவனா பரந்தாம நம்ம சீனியர், பேர் கூட தெரியாம வேலைக்கு வர. அவரை சொல்லலை. அவனா? அவன் வக்கீல் தாதா, பேர் செண்பகமூர்த்தி. அவனும் நம்மளை மாதிரி முன்னாடி ஒரு வக்கீல் தான். நம்ம சீனியர்கிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணாரு. அதுக்குன்னு அப்படி பார்ப்பானா பொறுக்கி? அவன் மோசமானவன் தான், யாருமே எதிர்பார்க்கல. டக்குன்னு ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு 13 மர்டர் கேஸு, ஆள் கடத்தல், அட்டம் ரேப்பு, இன்னைக்கு பல கேஸ் இருக்கு அவன் மேலே. ராமன்ஜி அவரோட லைசன்ஸை கூட நம்ம பார் கவுன்சிலில் பிடுங்கிட்டாங்க. ஆமாம், அவரோட என்ரோல்மெண்ட் நம்பரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இப்போவும் அவருக்கு ஒரு கட்சி சப்போர்ட் இருக்குது. ஆமாஜி, ஹி இஸ் நாட் அ ஹோம்லி பர்சன், பெட்டர் வி ஷுட் அவாய்ட் ஹிம். பொறுக்கி. என்னது இது, ஒண்ணுமே புரியல. நான் இல்லாதப்ப ஏதாவது டவுட்னா திருக்கிட்ட கேளுங்க. திரு சார், எனக்கு ஒரு டவுட்டு. ஐயோ, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கனே, அப்புறம் சொல்லவா? சார், ஆ, டீ குடிச்சிட்டு இருக்கனே மது, அப்புறமே சொல்லவா? சார், ஐயோ, சாப்பிட போகிற நீ, அப்புறம் சொல்லவா? சார். கேம் விளையாடிட்டு இருக்கேன், நீங்கள் போங்க, அப்புறமா சொல்கிறேன். சார். தூங்கிட்டு இருக்கேன், அப்புறமா சொல்கிறேன். கேட்கலாமா வேணாமா? சார். ஆ, ஐயோ, நான் அப்போ சும்மா இருக்கனே, அப்புறமா சொல்லவா? ஆ,
நான் இல்லாதப்ப ஏதாவது டவுட்னா திருக்கிட்ட கேளுங்க. மச்சான் மஸ்தான் பிரியாணி தான் சும்மா டேஸ்ட்டு அப்போ. ஓ ஏய் தெளிவு காட்டுறா, மசாலாவோட கண்ணா பின்னாடி அடிக்குது. அதுவும் அவங்கள பிரியாணி டேஸ்ட்டாக இருந்துச்சா, இன்னும் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன். நோ, ஒரு மாதிரி அந்த கேரல். சார் யாரு? சார் நான் தான் சார் மது. என்ன மது, பர்த்டேவா? இல்லை சார், எனக்கு தொழில் சொல்லி கொடுக்க போகிற குருவே நீங்கள் தான். அதுக்கு தான் குட்டியாக ஒரு குரு தட்சணை. டெலோகு திரு அவன் வேலையை சரியாக செஞ்சுருப்பான் போல. இங்கே மேடம் நம்மக்கிட்டே கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் உனக்கு அப்புறம் எப்படி இதெல்லாம்? சார் மன்னிச்சிடுங்க சார், அது வேற பாய். ஆஃபீஸ் வந்து ஒரு வாரமாக டீ மட்டும்தான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். அவர் சொன்ன மாதிரி ஒரே வருஷத்துக்கு தனியாக கேஸ் எடுப்பேன்ற நம்பிக்கையே இல்லை சார். இப்படியே போச்சுன்னா சீக்கிரமாக டீ மாஸ்டர் ஆயிடுவேன். நம்ம ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு டீ கடையை போடும். நாங்கள் 2 பேரும் டெய்லி டீ சாப்பிட வரோம். இது அந்த ஆள் சொல்கிற ரெகுலர் டெம்ப்ளேட்டு. நான் வந்து 6 வருஷம் ஆகுது, இவன் வந்து 4 வருஷம் ஆகுது. உனக்கு விஷயமே தெரிஞ்சாலும் அந்த அடுக்கா தோன்ற வரைக்கும் ஒரு கேஸ் கொடுக்க மாட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ என் அட்வொகேட் கனவு. ரிலாக்ஸ். ஒரு கேஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரிலாக்ஸ். கையில் என்ன ஸ்வீட் பாக்ஸா? இப்போ போய் கற்றுக்கோ கேஸு. Mr. Advocate, sponsored by Srirangam Filter Coffee.